ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியலில் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மயில் விஜய் கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டு அவங்க கொழுப்பு திமிரு எல்லாத்தையும் அடக்கணும், போட்டு சாத்தணும். அப்போ தான் அவங்களுக்கு நம்ம பண்ணுறது வந்து தப்பு அப்படின்றது தெரிய வரும் அப்படின்னு சொல்லி நாம் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் கடைசியில் அதெல்லாம் நடக்க போகிறது இல்லைங்க. விஜய் கிட்ட இருந்து இந்த மயில் வந்து தப்பிச்சு அந்த தினேஷ் கிட்ட மாட்டிக்கிறாங்க. ஸோ இப்போ விஜய் வந்து அந்த வாட்டர் பாட்டில் பணம் இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த தினேஷ் வந்ததும் தினேஷ் கூட காரில் ஏறி போயிடுறாங்க இந்த மயில். ஸோ அதுக்கப்புறம் ஒரு செல்ஃபோன் கடையில் நிப்பாட்டுறாங்க சிம்மு வாங்குறதுக்காகன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அதே சிம் வச்சுட்டு இருந்தா கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற சிம் வாங்கிறதுக்காக ஃபோன் கடையில் நிப்பாட்டுறாங்க. ஸோ உள்ளே போயிட்டு இந்த மயில் வந்து எதையோ பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ வெளியே நின்றுக்கிட்டு இந்த தினேஷ் வந்து அவனோட ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்காரு. என்ன அப்படின்னா அவன் ஃப்ரெண்டு கேட்குறாரு, என்னடா பண்ணுற, நெக்ஸ்ட் பிளான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல அந்த மயிலுக்கிட்ட இருக்கிற அந்த நகையை வந்து ஏதாச்சும் சொல்லி வாங்கிடணும்டா, வாங்கின உடனே அடுத்த செகண்டை அதை விற்று காசாக்கிடணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா தினேஷோட அந்த பிளானே அதுதான். அந்த நகையை விற்று காசாக்கிடணும். அந்த காசு எல்லாத்தையும் தினேஷ் எடுத்துக்கிட்டு இந்த மயிலை வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது வெளியில் போயிட்டு விற்றுடணும், காசாக்கிக்கணும். இதுதான் பிளானு. ஆனால் இப்படியாப்பட்ட முட்டாள்தனமான ஒரு வேலையை மயில் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அவ்வளோ கிளவராக பேசுகிறாங்க. ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் சுத்தமாக அறிவே இல்லாமல் நடந்துக்கிறாங்க. சரி போகட்டும், விடுங்க. விஜய் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்த தினேஷ் கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டு பட்டு திருந்தி வர போகிறாங்க. என்னதான் சொன்னாலும் கேட்கல மயில். வந்து அவங்க அண்ணி மல்லி விஜய் கூட எவ்வளவோ அட்வைஸ் பண்ணார் கடைசியில், அப்போ எல்லாம் கேட்கல. அதனால பட்டு திருந்துறதுக்காக தான் மயிலை வந்து இப்போது தினேஷ் கூட விட்டு வச்சுருக்காங்க. ஸோ பட்டு திருந்தி வரட்டும். சரிங்க, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். என்னதான் பட்டாலும் நான்லாம் திருந்த மாட்டேன், இப்படியே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்பீரமாக தெரிஞ்சிட்டு இருக்காங்க இந்த ராஜி. கடைசியில் விஜய் கிட்ட இவங்க மாட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். மயில் எஸ்கேப் ஆயிட்டாங்க. கடைசியில் ராஜி மாட்ட போகிறாங்க. ஏன்னா வேற ஒரு ஆஃபீஸர் கிட்ட விஜய் வந்து இந்த சுடரோட கேஸ் விஷயமா சொல்லியிருந்தாரு. அந்த கவினோட நம்பரையும் கொடுத்துருந்தாரு. எந்த செகண்ட் ஆனாலும் உடனே தகவல் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு பிஸ்னஸ் விஷயமா போன இடத்துல வேற ஒரு சைபர் கிரைம் ஆஃபீஸர்கிட்ட சொல்லியிருந்தாரு விஜய். ஸோ அவர் வந்து கால் பண்ணுறாரு. வீட்டில் மல்லியும் விஜயும் உக்காந்துட்டு இருக்காங்க. அப்போ கால் பண்ணும்போது இந்த மாதிரி சொல்கிறாரு, சார் நீங்கள் வந்து இந்த கவினோட நம்பரை கொடுத்து எந்தெந்த நம்பருக்கெல்லாம் போகுதுன்னு சொல்ல சொன்னீங்கல்ல சார், அந்த லிஸ்ட்டை நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ உடனே வந்து விஜய் என்ன பண்ணுறாருன்னா அந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு நம்பராக கால் பண்ணுறாரு. ஸோ விஜய் கால் பண்ணுற அதே நேரத்தில் தான் ராஜிக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது. ராஜி வந்து அந்த ஃபோனை எடுக்கிறாங்க. அந்த ஃபோன் கால் நம்ம விஜய் பண்ணுற காலாக இருந்தால் உண்மையிலேயே அருமையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நம்ம எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் பயங்கரமாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்படி வந்து ராஜி எடுத்து எதுக்குடா கால் பண்ணுற சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு, விஜய் எதுக்கு கால் பண்ணுற அப்படின்னு சொன்னாங்கன்னா முடிஞ்சது. அதே சமயம் அந்த ஃபோன் நம்பர் போட்ட உடனே விஜயும் வந்து என்ன ராஜி நம்பர்னு சொல்லிட்டு சேவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் ஷாக் ஆக போகிறாங்க. சரி என்னதான் நடக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணும்போது தான் தெரிய போகுது ராஜி தான் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வந்து உனக்கும் கவினுக்கும் என்ன சம்மந்தம், கவின் எதுக்கு உனக்கு கால் பண்ணுறா அப்படின்ற கிராஸ் கொஷின் எல்லாம் எழுந்ததுனாவே இவங்களுக்கு வந்து டவுட் கிளியர் ஆகிடும். நம்ம மல்லியும் விஜயம் சேர்ந்துக்கிட்டு நம்ம தீபன் கிட்ட விஷயத்த சொல்லி இந்த பிரச்சனையோட உண்மையான உள்ளுக்குள்ளே என்ன ஒளிஞ்சிருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறாங்க. ஏன்னா இப்போ வரைக்குமே நமக்குமே சுடரை கொன்னது யார் அப்படின்றது தெரிய வரல. சுடர் உயிரோட இருக்காங்களா, உண்மையாகவே இறந்துட்டாங்களா அப்படின்றதும் ஒரு பெரிய ட்விஸ்டாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கப்புறமாவது ஒளிஞ்சிருக்கிற உண்மையெல்லாம் வெளியே வரப்போகுதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.